வெல்கம் டு அவர் சேனல். நீண்ட நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு தாங்க வந்திருக்கு. தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8வது பாஸ் பண்ணதுலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சம்பளம் 8,500 ரூபாயிலிருந்து 60,000 ரூபா வரைக்கும் சம்பளம் பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரியான சம்பளம் வேரி ஆகுது. இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க, என்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க, அதுக்கான ஸ்டைஃபன் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அப்படியே கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர். இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 23 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் கார்பரேஷன் கீழே தான் இருக்குது. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் MBBS டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 60,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிரேட் 2க்கு பார்த்திங்கன்னா 23 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜி குரூப் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் SSC லெவலில் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஒர்க்கராக மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கராக நீங்கள் 2 இயர்ஸ் உங்களுக்கு முடிச்சிருக்கணும். அல்லது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 14,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸு. இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம் அல்லது BSc நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபா ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. இது 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி. 8th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். 8,500 ரூபா உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ANM. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் அண்டர்கோன் 2 இயர்ஸ், 2 வருஷம் உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக உங்களுக்கு இருக்கணும். அதாவது ஃபீமேல் தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நர்சிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதை சார்ந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ். இதுக்கு 8,500 ரூபா சேலரி. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட். இதுக்கு 1 வேகன்சி விட்டுருக்காங்க. இது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 14,000 ரூபா சேலரி. இதுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செமி லேப் டெக்னீஷியன். இதுக்கு 1 வேகன்சி. நீங்கள் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அல்லது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, ஹியூமன் டெக்னாலஜி, மோலகுலர் பயாலஜி, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஜெனட்டிக் டயக்னோஸ்டிக்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா சேலரி. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட். இதுக்கு 1 வேகன்சி. இதுக்கு மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். 1 இயர் அதை சார்ந்த ஒர்க் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 12,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியன். இதுக்கு 1 வேகன்சி. நீங்கள் டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
12,600 வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா RMNCH+A கவுன்சிலருக்கு 3 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது சோசியல் ஒர்க்குக்கு வந்து மாஸ்டர் அல்லது வந்து பேச்சுலர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைக்காலஜி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹோம் சயின்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும். இதில் 1லேருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18,000 வந்து சம்பளம். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகக்னைஸ்டு கிராஜுவேட் டிகிரி அதாவது உங்களுக்கு வந்து இந்த MS ஆஃபீஸு, MS எக்ஸல் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் வேணும். அதை சார்ந்த டிகிரி முடித்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12,000 வந்து சேலரி. 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஹியரிங்கு லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சு இந்த மாதிரியான டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து 17,250 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. இது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் வந்து நீங்கள் பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 23,000 வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி. பிகாம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 16,000 ரூபா சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். 8,500 ரூபா சேலரி. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். யங் டிஃபென்ஸ் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17,000 ரூபா வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும். இது ஒன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா இது வந்து தற்காலிகமானது தான். அது மட்டும் இல்லாமல் 11 மாதத்துக்கான ஒப்பந்த கடிதம் வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமாவோ இல்லை நேரில் போய் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அட்ரஸுமே வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, அது கூட வந்து அந்த விண்ணப்ப கோடை வந்து நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு. நான் அடுத்தது என்னென்னு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா மதுரை மாவட்டத்திலேருந்து தான் வந்து வந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து. ஸோ மதுரை மாவட்டத்திலேருந்து வந்ததை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே கீழே வந்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அதே மாதிரி தான். ஆனால் வந்து என்னென்னா இதே மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். MBBS முடித்தவங்க, DOG இந்த மருத்துவ ரீதியாக முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா. அதாவது மாவட்ட வயசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஆகட்டும், வயது வரம்பு ஆகட்டும், உங்களோட வேக்கன்சி ஆகட்டும் எல்லாமே வந்து வேரி ஆகுது. அதை வந்து நீங்கள் தான் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி. 12,000 ரூபா சம்பளம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு ஒரு வேக்கன்சி. 23,000 ரூபா சம்பளம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி. 23,000 ரூபா சம்பளம். சோசியல் ஒர்க்குக்கு ஒரு வேக்கன்சி. 23,800 ரூபா சம்பளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா SLTக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி. 25,000 வந்து சக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா BSc முடித்தவங்க, MSc முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரபிஸ்ட் சைடு முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியர் தெரப்பிக்கு வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எஜுகேஷ்னலில். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேப் அட்டெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது முடிச்சிருந்தா போதும். 8,500 ரூபா வேலை சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்கிறாங்களா அவங்க. நீங்கள் வந்து 10th அல்லது +2 முடிச்சிருந்தா போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். 40 words per minute வந்து உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான MS ஆஃபீஸு, MS எக்ஸல் அந்த மாதிரியான நாலேஜ் இருந்தாவே போதும். இந்த என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 12,000 ரூபா வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவர் போஸ்ட் இருக்குது. அதுக்கு ஒரு வேக்கன்சி. 13,500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு, மோட்டார் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும்.
அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும், 60,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 21 வேக்கன்சி இருக்குங்க மதுரை மாவட்டத்தில். 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 14,000 வந்து சம்பளம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி குரூப்பு, ஜுவாலஜி குரூப்பெல்லாம் எடுத்து படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கல்வி எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபு, ஃபார்மட்டிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியனு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கே மறுபடியுமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மாவட்டத்தில். ஸோ என்னென்ன எதுன்னு நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நான் தனித்தனியாக லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கான அட்ரஸ்மே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து சேம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேர்லேயே போய் கூட இந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தை வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 24/3/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்து வந்திருக்கு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து தான் வந்து அடுத்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ என்னென்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவாக வந்து பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பாருங்கள். வீட்டு வசதி வாரியம், HVW மேல் தெரு கரை, அதே மாதிரி புதன் பங்களா சாலை, அதாவது எந்தெந்த ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க போல் அந்தந்த 5 வகையான ஏரியா வந்து சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சி, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வேக்கன்சி. 60,000 வந்து சம்பளம். எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செவிலியருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 18,000 வந்து சம்பளம். டிப்ளமோ நர்சிங் வந்து முடித்தவங்க வந்து அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிரேடு 2, அதுவுமே அந்த 5 ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. 5 வேக்கன்சி, 14,000 வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரே இது தான், ஒரே எஜுகேஷன் தான். உங்களுக்கு சம்பளமும் மாவட்டம் ப்ளஸ் உங்களோட வேக்கன்சி தான் வேரி ஆகுதே ஒழிய அவங்களோட போஸ்டிங் எல்லாமே வந்து ஒன்று தான். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் ஒன்றே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மருத்துவமனை பணியாளர் சப்போர்ட் ஸ்டாஃபு, இதுக்கு 8,500 வந்து சம்பளம், 5 வேக்கன்சி. ஸோ இவ்வளோ தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வேக்கன்சி தான், 5 பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ இல்லை நேரில் போய் தான் வந்து அனுப்ப முடியும். என்னென்ன அது கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிறதுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தெளிவான அட்ரஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் போய் வந்து கொடுக்கணும். அது கூட என்னென்ன அவங்க அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிளேஸு என்ன தேதின்னு குறிப்பிட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் ஆல்ரெடி சொன்னல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். இதுவே பார்த்திங்கன்னா 24/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து அனுப்பிடணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து தான் வந்து வந்திருக்கு. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 60,000 சம்பளம் தான். 5 வேக்கன்சி இருக்குது. அதேமாதிரி கான்ட்ராக்ட் சைடு தான் வந்துருக்கு. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். மருத்துவருக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ ஆல்ரெடி நான் முன்னாடி என் நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னனோ அதே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவிலியருக்கு வந்து வந்திருக்கு 18,000 வந்து சம்பளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 சம்பளம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500 வந்து சம்பளம். 5 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இதில் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டுமே எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ இல்லை நேரில் போய் தான் கொடுக்கணும். அதுக்கான அட்ரஸுமே வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்துக்கு தான் வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு.
ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டு நீங்கள் வந்து மேலே நான் குறிப்பிட்டேன்ல இந்த அட்ரஸ்க்கு, அதாவது இந்த அட்ரஸ்க்கு வந்து 24/3/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து நேரில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும், நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சேம் என்னென்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 12 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ஏஜ் லிமிட்டு, சேம் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான சம்பளமே வந்து அதே தான். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 12 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து 12 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது வந்து நேரில் போய் தான் கொடுக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 24/3/2025 5 மணிக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா இன்னுமே வந்து நிறைய மாவட்டம் இருக்கிறங்காட்டின்னு எல்லாத்தையுமே வந்து விரிவாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துட்றேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் போய் உள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்துலேருந்து வந்துருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து பத்திரிகை செய்தின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ அலுவலருக்கு வந்து 2 பணியிடம், செவிலியருக்கு 2 பணியிடங்கள், சுகாதார அலுவலருக்கு 2 பணியிடங்கள், மருத்துவமனை பணியாளருக்கு 2 பணியிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 24/3/2025 5:45க்குள்ளே நீங்கள் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000 ரூபா, 2 வேக்கன்சிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. செவிலியருக்கு, ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 50 வயசுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சுகாதார ஆய்வாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 14,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபா தான். 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சேம் கல்வி தகுதி தான். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாவட்டத்தில் வந்து நான் என்ன கல்வி தகுதி சொன்னனோ அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஏதாவது வேறு மாவட்டத்தில் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது, போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே கல்வி தகுதி தான், ஒரே சம்பளம் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு தான் வந்து இது. ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனோடய அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதே மெடிக்கல் ஆஃபீஸரு, ஸ்டாஃப் நர்ஸு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு சொல்லி 4 இது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது தேனி மாவட்டத்தில். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கோரிங் சிஸ்டம், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே 24/3/2025 5:45க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது வந்து நேரில் போயோ வந்து பண்ணிடணும். தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்துக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. இதுவுமே 24/3/2025 5:45க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டு இதுக்குமே வந்து 1 வேக்கன்சி தான் வந்து இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க, டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபா வந்து சேலரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இதுக்குமே 1 வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு, சப்போர்ட் ஒர்க்கு இதுக்கு 8வது முடிச்சிருந்தா போதும். 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 1 வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. இதுவுமே ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். சேம் அதே டேட்டில் தான் வந்து அதே டேட்குள்ளே தான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான அட்ரஸ்மே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுனா வந்து அப்ளை பண்ணிக்கணும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அரியலூர் மாவட்டத்திலேருந்து தான் வந்து வந்திருக்கு. அதே டேட்குள்ளே 24/3/2025 5 மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 1 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 1 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 1 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. சேம் எல்லாத்துக்குமே ஒரே சேலரி பேக்கேஜ் தான்.
சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து இது வந்து 4 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான அட்ரஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாவோ அல்லது நீங்கள் வந்து நேரில் போய் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 மாவட்டத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். என்னென்ன மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். கோவை, மதுரை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, அரியலூர், தேனி, விருதுநகர், புதுக்கோட்டைன்னு சொல்லி 9 மாவட்டத்துலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமனான லாஸ்ட் டேட்டு தான். இது எல்லாத்துக்குமே 24/3/2025 மாலை 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடணும். ஸோ அதுக்கான தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்குது. நான் அதுக்கான லிங்க்குமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோவாக போடுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் என்ன போடுறேன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். தேங்க்யூ.